Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட ஈத் வீடியோட பார்ட் 2 தான் இது. ஸோ ஈத் வந்து செகண்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ரெட் கலரில் தான் பேரப் பண்ணியிருந்தோம். நான் ஹஸ்பண்ட் ப்ளஸ் சாரா. ஸோ எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வெளியே போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ திங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு தேவையானது, நம்ம இப்போ தூரம் போகிறோன்றதால நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. சொல்லுங்கள், துவா சொல்லுங்கள். சுபஹானல்லதி சஹலினா ஹாஸா வமா குன்னா லஹு முகினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன் கல்புன். சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 சுப்ஹானக இன்னி வலம்து நஃப்ஸி அஃபித்லி லா லஃபுரு யுனுபா இல்லாந்த. ஓகே. ஸோ எங்களோட பிளேஸ்லேருந்து எங்களோட பிரயாணத்தை ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு என்ன ஆயிடுதுன்னு காட்டுறோம். வே டு அல்ஹூர். ده شمال هايوي. ஸோ நாங்கள் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அல் ஃபர்கியா பீச்சுக்கு தான் வந்து இருக்கிறோம். அல்ஹூரில் இருக்கிறது. நாங்கள் இருக்கிறது நியூ சலாத்தால். ஸோ பீச் வந்து அல்ஹூரில். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா பீச் வியூவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி. பீச் என்றாலே யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் கிட்ஸுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். அண்டு இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா சீட்டிங் ஏரியாஸ் நிறையவே வந்து நமக்கு சீட்டிங் ஏரியாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியே வச்சுருக்குறாங்க, ஹட்ஸ் எல்லாம். ஸோ நாங்கள் அப்படி ஒரு ஹட் ஒன்றை பிடிச்சி நம்ம கொண்டு போன திங்ஸ், நம்ம கொண்டு போன மேட் எல்லாம் போட்டு நம்ம வந்து நம்மளுக்குரிய பிளேஸை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வேறையா, நாங்கள் ஒரு 3 ஃபேமிலிஸ் போயிருந்தோம். ஸோ அவங்க வேறையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, நம்ம வேறையாக சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இது தான் அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது. அவங்க வந்து தம் பிரியாணி ஒன்று செஞ்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் சிமிலராக நாங்கள் சிக்கன் தம் பிரியாணி, தம் இல்லை, இது வந்து 1 pot பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தோம். ஸோ அவங்க வந்து பீஃபில் வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா டபுள் அப் ஃபிசி எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப இந்த திறந்த வெளியில் சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்பவே நமக்கு அதிகமான பசியை தரக்கூடியது. அதுவும் நம்ம 4 பேரோட சேர்ந்து சாப்பிட்றது, நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட நம்ம அதிகமாகவே சாப்பிடுவோம், பசி வரும். ஸோ அந்த மாதிரி தான் அன்னைக்குமே. ஸோ பீஃப் பிரியாணி அண்டு சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து வெளியே இருந்து சாப்பிட்டு அதோடு வந்து கத்தாரில் வெயிலாக இருக்கிறனால வந்து ரொம்பவே பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நம்ம போய் சேர்ந்ததோடே நம்ம எல்லாத்தையும் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், பிரியாணி கத்திரிக்காய், அதுக்கப்புறமா சிக்கன் டெவல் அண்டு கொஞ்சமாக தயிர் சம்பல் செஞ்சுருந்தேன், ரைத்தா செஞ்சுருந்தேன். அண்டு உமா வந்து அனுப்பியிருந்த அச்சாறு பானியில் வந்து நான் வந்து வெங்காயம் கேரட்டெல்லாம் போட்டு அச்சாறு பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வட்டலாப்பமாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாம் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தால் கிட்ஸ் எல்லாம் வந்து கடலுக்குள்ளே போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் தூரம் அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆழமாலாம் இருக்காது. ஸோ ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருக்குது. கிட்ஸுக்கு வந்து அந்த பீச்லேயே வந்து கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாவே இருக்குது. ஸோ தனியாக அங்கே வந்து ஊஞ்சல் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. அண்டு ப்ளஸ் இங்கே வந்து தொழுறதுக்கும் கூட இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ட்ஸ் தொழுறது தான். ஸோ நிறைய பேர் இல்லை, ஸோ லேடிஸ் தொழுறதுக்கானது ஒன்று இருக்கல்ல. ஸோ நானும் போயிட்டு அங்கேயே தொழுது முடிச்சிட்டோம். ஸோ தொழுது முடிச்சுட்டு எங்களோட பிரயாணத்தை வந்து நாங்கள் அங்கே இருந்து முடிச்சுட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிளான் ஒன்று பண்ணியிருந்தோம். சொல்லுங்க பேபி. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பிளான் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ்.
லைனில் இருங்க, போய்த்து பார்த்துட்டு நாங்கள் அப்டேட் ஒன்று தாரோம் இல்லையா. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஃபர்கியா பீச்சில் இருந்து கிளம்பியாச்சு. 2000 years later. ஸோ கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம் பாபிக்யூ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வரும்போது 8:30 கிட்டே ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே கிட்டேல உள்ள பீச் எங்கே சரி போயிட்டு நம்ம வந்து பாபிக்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபிக்யூக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு எடுத்துகிட்டு நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெடி ஆகியாச்சு. ஸோ ரொம்ப டைம் ஆகிட்டு, ரொம்ப நைட் டைம் ஆகிட்டு, கிட்டத்தட்ட வந்து நம்ம பாபிக்யூ போடுறதுக்கு நம்ம அங்கே போகிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா 12:30 1 கிட்டே ஆகிட்டு நம்மளோட பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஏண்டா நம்ம போகணும் இல்லை, ப்ளஸ் நம்ம அந்த பாபிக்யூ செட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு சடன் பிளான்ன்றதால ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கே லேட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வக்ராவில் உள்ள ஒரு பீச்சுக்கு தான். ஸோ வக்ராவில் வந்து எல்லா பீச்லேயுமே வந்து நம்ம எங்கேயுமே வந்து எல்லா பீச்லேயுமே வந்து நம்மளுக்கு பாபிக்யூ போடுறதுக்கு முடியாது. ஸோ சில இடங்களில் வந்து ரொம்ப அதிகமான ஆட்கள் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சில இடங்களில் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அலோவ் கொடுத்துருக்கிற ஒரு பீச் ஒன்றுக்கு வந்து நம்ம பாபிக்யூக்கான எல்லா செட்டப்ஸையும் பண்ணிவிட்டு கிட்ஸையும் வந்து எல்லாம் போர்வையெல்லாம் விரித்து அவங்களும் உட்கார வச்சு அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பெருநாள்ன்றது வந்து ரொம்ப புதுசு, ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். ஏண்டா நம்ம நாட்டில் எல்லாம் இருக்கும்போது பெருநாள் என்றாலே நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெருநாள் என்றாலே வந்து அண்டு நம்ம சமைச்சி எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழும்புவோம். ஸோ அப்படியே தூங்கி எழும்பும் போதே பெருநாள் எல்லாம் முடிஞ்சிடும். அண்ட் ஈவினிங் ஆகினா வந்து நம்ம விசிட் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நம்ம விசிட் பண்ணிவிட்டு வருவோம். இது தான் நம்ம நாட்டில் எல்லாம் பெருநாளாக இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதிகமான ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீடுகளுக்கு போகிற மாதிரி யாருமே இல்லைன்றதால நம்ம எல்லாமே வந்து நார்மலாகவே எல்லாருமே பார்க்கில் பீச்சில் அந்த மாதிரி செட் ஆகுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட. ஸோ இது தான் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஸோ நம்ம வந்து தூங்குறதுக்கு அந்த நாளில் நம்ம டைம் எடுக்க மாட்டோம், என்றைக்குண்டாலும் தூங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அப்படியே ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் அண்டு வந்து ஸ்வீட் கார்ன் ப்ளஸ் சிக்கன் பாபிக்யூ சிக்கன் எல்லாமே வந்து ட்ரம் ஸ்டிக்ஸ் எடுத்து போயிருந்தோம். அண்டு ஃபிஷ் வந்து எடுத்து போயிருந்தோம். ஸோ அதுகளெல்லாம் போட்டு நம்ம வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து நம்ம பார்த்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பட்டு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா காற்றாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒன்றா இருந்துச்சு. பட் ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. பட் நம்ம யாரோடையும் செட் ஆகி ஹாப்பியாக இருக்கும் போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் வந்து நமக்கு விளங்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே நம்மளோட பிரயாணத்தை அங்கே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே இருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3:50 சொச்சம் ஆகிட்டு 3:40 சொச்சம். ஸோ சாராவும் வந்து தூங்கிட்டா, நல்லாவே தூங்கிட்டா. ஸோ கிட்ஸ் எல்லாமே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அண்டு வந்து பெருநாள் வந்து அப்படித்தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேயும் வந்து நம்ம நல்லா தூங்கி எழும்பி ஈவினிங் மாதிரி நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்டு பெருநாளண்டா ஹென்னா இல்லாமல் எப்படி. ஸோ பெருநாளண்டு நமக்கு வந்து எனக்கு ஹென்னா ஆர்டர்ஸ் இருந்ததால் எனக்கு போடுறதுக்கு கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே நான் ஃப்ரீயாக இருந்ததால் நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து ஹென்னா போட்டிருந்தேன். ஸோ இது தான் வந்து என்னோடய ஹென்னா நான் இந்த ஹேண்டில் அப்ளை பண்ணினது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே உள்ளவங்க வந்து ஹென்னா போடுறதுக்கு விரும்பினா நீங்கள் என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஹோம் விசிட் பண்ணி நான் ஹென்னா போட்டு விடுவேன். அண்டு The next day. ஆப்பா இதை குடிச்சுப்பா.
ஃப்ரெஷ் ಎಲ್ಲ like I think sweet melon add பண்ணி. For how many days this offer? For how many days? Yeah, offer? Ma'am, just today. Only today. Can make today. Yeah. Okay. Okay, இது பண்ணு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூக் வாக்கிஃபில் ஃபயர் ஃபாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மேடம் ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து கேக்ஸ் அண்டு இந்த ஃப்ரூட் சலாட்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ இதில் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணியிருப்பாங்க போல். சும்மா நார்மலாக இருந்துச்சு. 1 ரியால் தான். பட் 1 ரியாலுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் 1 ரியாலுக்கு எங்கேயுமே வந்து ஃப்ரூட் சலாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கேக் 2 திராமிசு அண்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். திராமிசு அண்ட் பிளாக் ஃபாரஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. அண்டு கேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல் தானே, ஸோ ப்ரொமோஷனில் போட்டிருக்கிறாங்க, அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நினச்சி ரொம்ப மொய்ஸ்டாக சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து இன்னமுமே வந்து சிட்டியில் வந்து மீடியம் ஃபுல் கேக் வந்து 25 ரியாலுக்கு போட்டிருக்கிறாங்க. இது வந்து 2 பீஸ் 5 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. சிட்டி ஹைப்பர் மார்க்கெட், ரமதா சிக்னல் முன்னாடி, சால்வா ரோட். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் சூக் வாக்கிஃப் போயாச்சு. சூக் வாக்கிஃப் நாங்கள் போகிற டைமில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபயர் ஃபாக்ஸ் எல்லாம் முடிஞ்சு. பிகாஸ் ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் அந்த ஃபயர் ஃபாக்ஸே நடந்திருக்குது. ஸோ ஓகே, போனதுக்கு நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூக் வாக்கிஃபை நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நைட்டில் வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ கண்டினியூவாக வந்து பெருநாள்லேருந்து 2 days வந்து அப்படியே தான். ஸோ கிட்ஸுக்கு வந்து நிறைய ப்ளே பண்ணுறதுக்கான இதுகள் இருந்துச்சு. ட்ரெயின் இருந்துச்சு அண்டு ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னு சொன்னால் டர்க்கிஷ் ஐஸ்கிரீம். இது வந்து இந்த மாதிரி விளையாட்டு காட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா 20 ரியால் எடுக்கிறாங்க. அப்படின்னு இந்த ஐஸ்கிரீம் ஒன்றுக்கு 20 ரியால் எடுக்கிறாங்க. நம்ம நாட்டு சாலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 அந்த மாதிரி வருது. ஸோ நிறைய கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அணில், அப்புறமா எலியும் கூட நம்ம நாட்டில் நம்ம அடித்து விரட்டி விடுவோம். பட் அது வந்து அதை கூட விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. அண்டு நான்லாம் இந்த மாதிரி ஆமையெல்லாம் கண்டதே இல்லை. சரியான குட்டி. நம்ம இந்த மாதிரி ஆமையெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி பார்க்குற மாதிரியே ரொம்ப குட்டி ஆமைகள் அண்டு முயல் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸோ அப்படியே இங்கே இருந்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ வெளியே எங்கே சரி போகலாம், இதை நம்ம சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூக் வாக்கிஃப்லேருந்து கிளம்பி நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பார்க் ஒன்றுக்கு போயிருந்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இவ்வளோ தான் எங்களோட ஈத். ஸோ ஈத் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.